ஹலோ ஃபார்ம்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போக போகிறோம்னா மல்லிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லிகை செடியில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்சீசனல் ஃப்ளவரிங் சொல்லக்கூடிய பூ பூக்காத காலங்களில் பூ பூக்க வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அதில் ஒரு வீடியோ வந்து செப்டம்பர் 9th பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா, பூ பூக்காத காலங்களில் பூ பூக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து கல்டார் அப்படிங்கிற பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிறத பற்றி சொல்லியிருந்திருப்போம். அந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிற மூலயமா பூ பூக்காத காலங்களில் பூ பூக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அண்ட் அந்த கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து மல்லிகை செடிக்கு எப்படி பயன்படுத்தணும், அதேமாதிரி எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் குறிப்பிட்டு இருந்திருப்போம். ஸோ அன்சீசனல் ஃப்ளவரிங் மல்லிகை செடியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பார்க்கவே பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லாமே பூக்கள் எல்லாமே முடிஞ்சிகிட்ருக்கு. அதே சமயத்தில் புதிய கொப்புகள் எல்லாமே துளிர்விச்சிட்ருக்கு. அதாவது இந்த மல்லிகை செடியில் எல்லாமே தற்போதைய பூக்கும் நிலை வந்து முடிய போகுது. அதே சமயத்தில் புதிய தாவர நிலை வளர்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த தாவர நிலை வளர்ச்சியில் துளிர்விக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே அதிகபட்சமாக மொட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் மல்லிகை செடிக்கு பயன்படுத்துனது தான். அண்ட் இன்னொன்று, இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுமே இன்றைக்கி தான், அதாவது அக்டோபர் 13th. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மழை ஏற்கனவே 1 வீக் முன்னாடியே பெஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செடியை சுற்றியுமே அங்கங்கே தண்ணீர் கட்டிய தடம் இருக்கும். அதே நேரத்தில் களைகளும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மண்ணில் இவ்வளோ அளவு தண்ணி அதிகமானதுக்கு பிறகும் துளிர்விக்கக்கூடிய கொப்புகள் மொட்டுகள் வைக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கல்டார் பீஜார் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதீத தாவரநிலை வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய கிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறத தடை செஞ்சு, அந்த ஹார்மோன் தடை செய்கிறது மூலயமா அதீத தாவரநிலை வளர்ச்சிக்கு போகக்கூடிய மற்ற எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே பூக்கும் நிலைக்கு கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது துளிர்விக்கக்கூடிய புதிய கிளைகள் எல்லாத்துலேயுமே மொட்டுகள் உற்பத்தி ஆகும். ஸோ இதுதான் இந்த கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டரோட ப்ராசஸ். அண்ட் இந்த மல்லிகை செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதை பயன்படுத்தி இருந்திருக்கோம். அதை பயன்படுத்தின வீடியோவை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டது போல் அளவு தான் நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அண்ட் இந்த கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து நம்ம தனியாக மல்லிகை செடிக்கு பயன்படுத்தி அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிற பட்சத்தில் அதை வந்து மல்லிகை செடிக்கு கவாத்து செய்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணுமா, கவாத்து செஞ்சதுக்கு பிறகு பயன்படுத்தணும், இந்த மாதிரி தெளிவான விளக்கத்தோடு தான் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்கவே பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவில் வந்து நம்ம கல்டார் பயன்படுத்தினதோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணி தந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து மல்லிகை செடியில் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்திருக்கக்கூடிய அளவுக்கு மொட்டு பூ பூக்காத காலங்களில் கொண்டு வரும்போது மொட்டுகள் வந்து அதிக விலைக்கு போகும். அதே நேரத்தில் சந்தைப்படுத்தும் போது அதோட மதிப்பு ரொம்பவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய மல்லிகை செடிக்கு வந்து நம்ம எப்படி கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்தியிருந்தோம் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு சொல்லி இந்த வீடியோவிலேயே இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஷார்ட் நோட்டை சொல்லிடுறோம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே கவாத்து செஞ்சுக்கிட்டு வந்து August 8th. அதற்கு பிறகு நம்ம செப்டம்பர் 9th பப்ளிஷ் பண்ண இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது செப்டம்பர் 6th. சரியாக மல்லிகை செடியை கவாத்து செஞ்சதுலேருந்து 29வது நாள். அண்ட் அன்றைக்கி தான் இந்த மல்லிகை செடிகளுக்கு எல்லாமே நம்ம கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து சாயில் ரேஞ்சிங்காக பயன்படுத்தியிருந்தோம். அண்ட் அந்த சமயத்தில் தான் முதல் சுற்று பூக்கள் கவாத்து செஞ்சதுக்கு பிறகு பூத்துட்டு இருந்துச்சு, அதாவது பூக்க ஆரம்பிச்சிருந்த ஸ்டேஜ். ஸோ அதற்கு பிறகு பூக்கள் எல்லாம் முடிஞ்சு நம்ம கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்தினோட எஃபெக்ட் வந்து இப்போ ஒரு வார காலமாக தான் தென்பட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், புதிய கொப்புகள் வந்து எவ்வளோ நெருக்கமாக அதிகமான அளவில் தளர்த்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தளர்த்துருக்கக்கூடிய இந்த கொப்புகள் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது சரியாக சொல்லணும்னா அக்டோபர் 4th வீக் ஸ்டார்ட் ஆகிற நிலைக்கே வந்துடும். அதாவது பொதுவாகவே மல்லிகை செடியில் பூக்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பித்து பூக்கள் பூக்கிறதுக்கு சரியாக 15 நாட்கள் ஆகும். அதாவது 2 வார காலம் வரை ஆகும். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆல்ரெடி ஒரு 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புதிய துளிர்கள்லாம் வெளியே வந்து சிறிய சிறிய மொட்டுகளாக தென்பட ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து சரியாக இன்னொரு 1 வாரத்திற்கு பிறகு கரெக்டாக 1 வாரம் முடியுமே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நார்மல் ஃப்ளவரிங் சைக்கிள். இந்த ஃப்ளவரிங் சைக்கிளில் நமக்கு பூ பூக்க ஆரம்பிக்கிறது அக்டோபர் 4th வீக் தான் ஆரம்பிக்கும். அப்போது பீக் ஃப்ளவரிங் அதிகபட்சமான பூக்கள் எப்போ பூத்துட்ருக்கோம் அப்படின்னா, நவம்பரில் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் அதிகமான பூக்கள் பூக்கும். 3rd வீக்கில் திருப்பி பூக்கள் முடிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இந்த கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து அதோட எஃபெக்ட் குறைஞ்சிருமானா கிடையாது. அதற்கு பிறகு அடுத்த தாவரநிலை வளர்ச்சியிலையுமே தொடரும். எவ்வளோ நாளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண இந்த வீடியோவில் எல்லாமே குறிப்பிட்டு இருந்திருப்போம், அந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டரோட எஃபெக்ட்டு.
நார்மலாக குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 பூக்கும் நிலை வரை நல்லாவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு டிசம்பர் மந்த்லேயுமே நல்ல பூக்கள் உற்பத்தி இருக்கும். ஸோ ஓவராலாக அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கு கல்டார் பல்கத்துறையில் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுமே அதை பயன்படுத்தலாம். அண்ட் இருந்தாலும் மல்லிகை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரும்போது கிடைக்கக்கூடிய மகசூலுக்கு வந்து மதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மல்லிகை விவசாயம் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவு பூ பூக்காத காலத்தில் பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர பாருங்கள். அதுக்கு கல்டார் பல்கத்துறை பயன்படுத்துங்க. அண்ட் அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸில் சொன்ன மாதிரியே சொல்லக்கூடிய அளவுகள்லையும் சொன்ன வழிமுறையிலையும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கூடுதலாக மருந்து பயன்படுத்தினாலோ இல்லைனா நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையான சாயில் ட்ரென்ச்சிங்கில் பயன்படுத்தாமல் இலைவெளி தெளிப்பை பயன்படுத்தினாலோ பயிருக்கு நன்மை விளைவிக்காது, தீமை தான் விளைவிக்கும். ஸோ இதை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்க்குற மல்லிகை செடிகள் எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் வீடியோ பப்ளிஷ் ஆகும். அண்ட் இந்த செடிகள் எல்லாமே நமக்கு அன்சீசனல் ஃப்ளவரிங் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும், அதாவது டிசம்பர், ஜனவரி போன்ற மந்த்லலாம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக சொல்லுவோம். அப்படின்னா தான் புதிய விவசாயிகள் பார்க்குறவங்களுக்கும் சரி, மல்லிகை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கும் சரி, இந்த கல்டார் பல்கத்துறை பயன்படுத்துகிற மூலிமா எந்த அளவுக்கு பயிரில் வந்து மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிற தெளிவு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் தொடர்ந்து இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோக்களையும் மல்லிகை செடி சம்மந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.